ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கிரெடிட் கார்டு அதோட அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் கார்டு அப்படிங்கிற இந்த கிரெடிட் கார்டை வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இப்போ வந்துட்டு கிரெடிட் கார்டு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டலில் தான் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபுமே தேவை கிடையாது. ஸோ உங்களுக்கு சிவில் ஸ்கோர் மட்டும் ஓரளவு இருந்தது அப்படின்னாலே போதும், நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் வரைக்கும் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் தான் வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டோட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அன்பாக்சிங் அப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து கார்டு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கார்டை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி அதுக்குள்ளே வந்துட்டு அனதர் ஒன் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு இது மாதிரி இன்னொரு பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாகவே பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பேங்க்லேயுமே நீங்கள் ATM கார்டோ இல்லை வந்து கிரெடிட் கார்டோ வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஒன் கார்டில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மெட்டல் டைப்பில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாகவே வந்து மெட்டல் டைப் கிரெடிட் கார்டு. ஸோ மெட்டலில் தான் வந்து இது இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும். வேறு இதில் வந்து எதுவுமே இல்லை. இந்த பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு கவர் மட்டும் தான் இருக்குது. அதில் இந்த ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான் இருக்குது. இதுவும் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒன் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது இது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட நேம் மட்டும் பிரிண்டட் ஆகிருக்கு. விசா டைப் கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பிரிண்டட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃபை ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சிப் டைப் கார்டு தான். பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இப்போ வந்து ஹைடு பண்ணியிருக்கேன் விரலை வச்சு. ஸோ இதில் வந்து உங்களோட கார்டோட நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்றபடி இதில் வந்து வேறு எதுவும் கிடையாது. இந்த கார்டை வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு பார் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ இந்த கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் அதுக்கப்புறம் இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டை பொறுத்தவரையிலும் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 50,000 வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் எந்த ஒரு வெப்சைட்லையும் நீங்கள் வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு EMI ஆப்ஷன் முதற்கொண்டு இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ஒரு கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஒன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளை பண்ணியா 2 டேஸில் உங்களுக்கு வந்துட்டு இது வந்து டெலிவரி வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது. ஸோ அடுத்த இயர்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா வீடியோஸ்லையுமே இதில் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் இது வந்து ஃப்ரீ கிடையாது. நெக்ஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கு 500 rupees வந்து சார்ஜபிள் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது மட்டும் இந்த கார்டு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து கிடையாது. செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஸ்டார்டிங் ஆயிரும். இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஒன் கார்டு அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஆக்டிவேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் ஸ்கேன் QR அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் டச் பண்ணணும். ஸோ இதை டச் பண்ணதுமே வந்துட்டு உங்களுக்கு QR கோட் ஸ்கேனர் வந்து ஆன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கார்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார் கோட் இருக்கும். அந்த பார் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். அவ்வளோதான். ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன் கார்டு ஆக்டிவேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கார்டை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கார்டு தான் நான் உங்களுக்கு இப்போ அன்பாக்சிங்கில் காமிச்சேன். ஸோ இப்போ வந்து நான் டன் கொடுத்துறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு பேங்க்லையுமே வந்து உங்களுக்கு இது மாதிரி வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே 50,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குற ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரெடிட் கார்டுனா இதுதான் அப்படின்னு சொல்லணும். ஸோ மற்ற பேங்க்லாம் நீங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்துட்டு உங்களோட இன்கம் ப்ரூஃப், அதாவது சேலரி ஸ்லிப் இல்லை 3 month பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டுக்கான ஒரு 4 digit பின் நம்பரை வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து செட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கான அந்த 4 digit பின் நம்பரை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த
கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின் நம்பர் வந்துட்டு சேம் நம்பர் 4 டைம் வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் என்ட்ரு பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் எனக்கான பின் நம்பரை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 2 டைம் என்னோட பின் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து செட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பின் சக்ஸஸ்ஃபுல்லி செட், யுவர் கிரெடிட் கார்டு பின் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரெடிட் கார்டுக்கான பின் நம்பரை வந்து செட் பண்ணியாச்சு. அதாவது இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம ஏடிஎம்மில் வந்து பணம் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு சார்ஜபிள் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 300 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜபிள் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறத வந்து மறந்துடுறது நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்மளோட கிரெடிட் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து அவைலபிள் கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பேங்க்லேயும் நம்ம வந்துட்டு 5,000 ரூபாய் வரைக்கும் தான் இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பணம் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதாவது ஏடிஎம்மில் வந்து பணம் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஒரு டைம் நீங்கள் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ரூபாய் வரைக்கும் சார்ஜபிள் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கார்டை யூஸ் பண்ணி பணம் வித்ட்ரா பண்ணாதீங்க. ஸோ அதர்வைஸ் ஷாப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டான ஒரு கார்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டோட அன்பாக்சிங். ஸோ இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.